தியேட்டரில் குடும்பங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். படத்தில் நம்ம கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. ஸோ தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் நிறைய வரணும். குடும்பஸ்தன், மெய்யழகன், அயோத்தி இந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த திரைப்படம் 100% உங்களுக்கு பிடிக்கும். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த திரைப்படத்தை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இன்று திரையரங்கில் வெளியாகி இருக்கிற ஒரு குடும்ப திரைப்படம். நிஜமாவே குடும்பங்கள் நடிச்சிருக்கிற திரைப்படம், குடும்பங்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு தாராளமாக சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இயக்குனர் வி சேகர் பாணியில் வந்திருக்கிற ஒரு குடும்ப திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட கதை, சசிகுமார், சிம்ரன் 2 பசங்க, 4 பேரும் இலங்கையில் கோவிடுக்கு அப்புறம் நடந்த இன்ஃப்ளேஷன், அந்த விலைவாசி உயர்வுனால நிறைய பாதிக்கப்பட்டு ஃபினான்ஷியலாக ரொம்ப லாஸ் ஆகி அங்கேருந்து கள்ளத்துணி மூலியமாக ராமேஸ் இறங்குறாங்க. அங்கேருந்து அவங்க சென்னைக்கு அவங்க பிழைக்கிறதுக்காக வர்ற இடத்துல அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் தான் படத்துடைய கதை. இது முழுக்க முழுக்க ரொம்ப கசக்கி புழிஞ்சு அழுகாட்சியாக எடுக்கப்பட வேண்டிய ஒரு கதை. ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக வயிறு குடுங்க சிரிக்க வச்சு அனுப்புகிறாங்க. இயக்குனர் வி சேகர் படத்தில் என்னென்னலாம் இருக்குமோ, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், ஒரு பெரிய ஒரு காலனி இருக்கும்ல, எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற குடும்பம், அதில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டர்ஸ், அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனைகள், கடைசியில் அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒன்று இருக்கும்ல. கிட்டத்தட்ட அதே இது இவ்வளோ வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 20-25 வருஷம் இருக்கும் அவர் படங்கள்லாம் 20-25 வருஷம் கழிச்சு அந்த மாதிரியான ஒரு படம் தியேட்டரில் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி நிறைய படங்கள் வருது, ஆக்ஷன் படங்கள் எல்லாமே குடும்பங்கள் கொண்டாடுறாங்க, பிளாக் பஸ்டர் ஆகுது, 100 கோடி 200 கோடி 500 கோடி வரைக்கும் வசூலாகுது. ஆனால் உண்மையிலேயே குடும்பங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய, கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி ப்ரீச்சி மோட்டில் இல்லாமல் ஒரு அழகாக போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல, அது அவர் இயக்குனர் வி சேகர் படங்களில் நிறையா வரும். அந்த மாதிரி அந்த இடத்த இவர் புது இயக்குனர் அபி அவருடைய முதல் படத்துக்கான எந்த அறிகுறியும் இல்லை, ஒரு நல்ல ஒரு தேர்ந்த இயக்குனர் எடுத்த படம் மாதிரி தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சசிகுமார், என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். சிம்ரன் அட்டகாசமான நடிப்பு. அவங்க வாலி, பிரியமானவளையெல்லாம் எந்த மாதிரியான ஒரு நடிப்பு வெளிப்படுத்துவாங்களோ அந்த மாதிரியான ஒரு நடிப்பு. அப்புறம் அவர்களுக்கு இருக்கிற 2 சின்ன பசங்க, அவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு அட்டகாசமான நடிப்பு. 2 பேரும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த குட்டி பையன் கமலேஷ் சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், நம்ம பக்ஸ், இளங்கோ குமரவேல், ஸ்ரீஜா ரவி அப்படின்னு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு எல்லாருமே, ரமேஷ் திலக்கு எல்லாருமே அவங்களுடைய ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஷாண்ட்ரா ஆல்டன், அவரோட மியூசிக் அப்படியே நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவரோட மியூசிக் எங்கே வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. உண்மையான மியூசிக் டைரக்டருக்கு வெற்றிங்கிறது அதுதான். எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸ் தான், தனியான சாங்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. அந்த மாண்டேஜோடு போகும்போது நம்ம ஃபுல் பிஜிஎம் இருக்கும், அதை தாண்டி ஒரு மியூசிக் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் அதோடையே அப்படியே ஒன்றி போய் திடீர்னு ஒரு லைன் கவனிக்கிறோம், ஓ பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அது ஒரு அழகான ஒரு அனுபவம். பாட்டு நீங்கள் போட்டு அடித்து எனக்கு இது நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும், நிரூபிச்சே ஆகணும், நான் இந்த இடத்துல நான் தெரிஞ்சே ஆகணும்னு போட்டு அடிக்காமல் அப்படியே இலையோடுற மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி படத்தோடு அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கிறதுன்றது அதுவும் நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த திரைப்படம் எல்லாரும் ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். எந்த மாதிரின்னு சொல்லுவேன்னா, நான் அயோத்தி ப்ளஸ் மெய்யழகன் 2த்தையும் கலந்து இயக்குனர் வி சேகர் எடுத்து ஒரு படம் எடுத்தாருன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு படம். தியேட்டரில் குடும்பங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். படத்தில் நம்ம கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. ஸோ தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் நிறைய வரணும். குடும்பஸ்தன், மெய்யழகன், அயோத்தி இந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த திரைப்படம் 100% உங்களுக்கு பிடிக்கும். இந்த விஷயம் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.